சுதந்திர அமுதப் பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா, என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா. என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா, என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா. அறிவியல் பலகை கேளுங்க, அமுதப் பெருவிழா காணுங்க. விஞ்ஞானியாகலாம் நாமும் அறிவியல் பலகையினாலே. அறிவியல் பலகை நிகழ்ச்சியின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலிகளின் வழிகாட்டி டாக்டர் ஆர். ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி. ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். உருவாகின்றனவே சுழல்கின்ற உலகிலே, நிகழ்வுகள் அனைத்துமே இடமும் காலமுமாய் உருவாகின்றனவே. பேரண்டம் தான் கருந்துளையில் பெருவெடுப்பில் பிறப்பெடுத்து நம்மை ஈன்றதோ. சூரியனின் குடும்பம் பூமி பந்து சுற்றும் மைதானம். ஓ, 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 ஓ. இது சூரியனின் குடும்பம் பூமி பந்து சுற்றும் மைதானம். சொன்னா நல்ல சொன்னா விஞ்ஞானம் மன்னியம் இல்லன்னா, சொன்னா நல்ல சொன்னா விஞ்ஞானம் மன்னியம் இல்லன்னா. குரங்கில் இருந்துதான் மனிதன் பிறந்துட்டான், பரிணாமத்தினை பரிமாறிக்கலாம். குரங்கில் இருந்துதான் மனிதன் பிறந்துட்டான், பரிணாமத்தினை பரிமாறிக்கலாம். ககன்யான் திட்டத்தில் ஜகத்தினை நாம் கடப்பதற்கு பாதை அமைப்போமே. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம். ஜோதிபாசு அவர்கள், தயாரிப்பு மேற்பார்வை புரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் முனைவர் சி. சுமதி அவர்கள், எடிட்டிங் ஆர்.ஜே. காரைக்காமாட்சி. இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் அறிவியல் பலகை கேளுங்க. 90.8 கேளுங்க. பாடலின் இசையமைப்பாளர் பா. தியாகராஜன் மற்றும் பாடலாசிரியர் கவிஞர் கார்த்திக். பாடலின் பின்னணி பாடகர்கள் டி. மோனிகா மற்றும் மாஸ்டர் ஜானவ் சிந்தன் அவர்கள். விஞ்ஞானியாகலாம் நாமும் அறிவியல் பலகையினாலே. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி வாயிலாக அறிவியல் பலகை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கும் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். விண்வெளி ஆய்வுல உலகையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில ஒரு மிகவும் முக்கியமான மைல்கல் சந்திரயான் 3 நிலவு ஆராய்ச்சி விண்கலம். இன்னைக்கு அறிவியல் பலகை நிகழ்ச்சியில பேச போற தலைப்பும் இதுதான். சந்திரயான் பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம அறிவியல் பலகை நிகழ்ச்சியில கேட்க போறோம். முதலாவதா சந்திரயான் பற்றிய விளக்க உரையை ஆற்ற இணைகிறார் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம். ஜோதிபாசு அவர்கள். வாங்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியை கேட்க தொடங்கலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இது அறிவியல் பலகையுடன் இணைந்து நடத்தக்கூடிய அறிவியல் தொடர்பான செய்திகளை திக்கட்டும் பரவச் செய்யும் முயற்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் நாம் காண இருக்கக்கூடிய செய்தி, இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ இன்று செலுத்தப்பட இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் சந்திராயன் 3 குறித்தது. ஆம் நண்பர்களே, ஜூலை 14ஆம் தேதியான இன்று மதியம் சுமார் 2:35 மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ள சந்திராயன் 3 செயற்கைக்கோள் மீதான எதிர்பார்ப்பு பெரிதும் அதிகரித்துள்ளது. இது முந்தைய செயற்கைக்கோள்களில் இருந்து எந்த அளவிற்கு முன்னேற்றம் கண்டுள்ளது என்பதை கவனித்து பார்க்கும் பொழுது
மிகவும் ஆச்சரியமாகவும் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய விஞ்ஞானிகளுடைய கடும் உழைப்பும் புலப்படுகிறது. ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து இன்று ஜூலை 14 பிற்பகல் 2:35 மணிக்கு சந்திராயன் 3 செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட உள்ளது. இதனை GSLV Mk3 என்கின்ற ராக்கெட் தாங்கி செல்ல இருக்கிறது. இன்றைய தினம் கவுண்டவுன் தொடங்கப்பட்டு ஏற்பாடுகள் அனைத்தும் மிகச் சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. திட்டமிட்டபடி ஏவப்பட்டதும் அடுத்த 40 நாட்கள் விண்வெளி பயணத்தை தொடர்ந்து நிலவில் சாஃப்ட் லேண்டிங் முறையில் தரையிறங்கும். இதற்கான விக்ரம் லேண்டரில் பல்வேறு தொழில்நுட்ப அம்சங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. முதல் 2 செயற்கைக்கோள்கள் சந்திராயன் 1 மற்றும் சந்திராயன் 2 ஒப்பிடுகையில் 3வது செயற்கைக்கோளான சந்திராயன் 3 பல மாற்றங்களை கண்டுள்ளது. குறிப்பாக சந்திரயான் 1 செயற்கைக்கோள் ஏவப்பட்ட தினம் அக்டோபர் 22, 2008. இந்த சந்திரயான் 1 சுற்றுவட்ட பாதையில் மட்டும் வலம் வந்தது. நிலவில் நீர் மூலக்கூறுகளை கண்டறிந்தது. சுமார் 700 வாட் திறன் கொண்டதாக அறியப்பட்டது. 6 வெளிநாட்டு தொழில்நுட்ப உபகரணங்கள் உட்பட மொத்தம் 11 பாகங்களை உள்ளடக்கியது சந்திரயான் 1. அதேபோல சந்திரயான் 2 ஏவப்பட்ட தினம் ஜூலை 22, 2019 ஆண்டு. சந்திரயான் 2 லேண்டர் மற்றும் ரோவர் இடம்பெற்றிருந்தன. கிட்டத்தட்ட 1471 கிலோ எடை கொண்டது இந்த சந்திரயான் 2. இந்த எடையில் ரோவரினுடைய எடை மட்டும் 27 கிலோ. சந்திரயான் 2 650 வாட் திறன் பெற்றது. 2 ரோவர்கள் உட்பட மொத்தம் 6 பாகங்களை உள்ளடக்கியது சந்திரயான் 2. இதன் ஆர்பிட்டரின் எடை மட்டும் 2379 கிலோ. இதனுடைய திறன் 1000 வாட் என்று அறியப்பட்டது. சந்திரயான் 2 பாகங்கள் மொத்தமாக 8 என்பது அனைவரும் அறிந்ததே. தொடர்ந்து இன்று ஜூலை 14, 2023 அன்று ஏவப்பட இருக்கக்கூடிய சந்திரயான் 3 என்கின்ற செயற்கைக்கோள், இதிலும் லேண்டர் மற்றும் ரோவரின் எடை 1749.86 கிலோவாக அறியப்படுகிறது. இதில் ரோவரினுடைய எடை மட்டும் வெறும் 26 கிலோ என்பதாகும். 738 வாட் திறன் கொண்டது சந்திரயான் 3. 2 ரோவர்கள் உட்பட 6 பாகங்களை உள்ளடக்கியது சந்திரயான் 3 செயற்கைக்கோள். ப்ரொப்பல்ஷன் பாகத்தின் எடை மட்டும் 2145.01 கிலோ மற்றும் இது ஏற்கனவே கூறியது போல 738 வாட் திறன் பெற்ற ஒரு செயற்கைக்கோள். சந்திரயான் 2 தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், சென்சார், அல்காரிதம் உள்ளிட்டவற்றில் பல மாற்றங்களை செய்து தோல்வி ஏதும் ஏற்படாமல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த முறை விக்ரம் லேண்டரின் சாஃப்ட் லேண்டிங் மிக மிக முக்கியமானதாக கணிக்கப்படுகிறது. கடந்த முறை தோல்வியடைந்த நிலையில் தற்போது பல்வேறு வகைகளில் மேம்படுத்தப்பட்டுள்ளது சந்திரயான் செயற்கைக்கோள். கடந்த முறை பயன்படுத்தப்பட்ட ஆர்பிட்டருக்கு பதிலாக புரொப்பல்ஷன் பாகம் இந்த முறை சேர்க்கப்பட்டுள்ளது. இதன் முதன்மையான பணி என்பது தரையிறங்கும் பாகத்தை அற்புதமாக கொண்டு சென்று சேர்ப்பது. எடையை மேலாண்மை செய்யும் வகையில் 5வது என்ஜின் முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளது. விக்ரம் லேண்டரின் கால்கள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. நிமிடத்திற்கு 2 மீட்டர் என்ற திசைவேகத்தை நிமிடத்திற்கு 3 மீட்டர் என்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் சென்சார் சேர்க்கப்பட்டுள்ளது. அதிகப்படியான எரிபொருள் சோலார் பேனல்கள், டிராக்கிங், டெலிமெட்ரி, கமாண்ட் ஆண்டனா ஆகியவை சேர்க்கப்பட்டுள்ளன. ரியல் டைம் கரெக்ஷன் செய்யும் வகையில் சாஃப்ட்வேரில் பல்வேறு அப்டேட்கள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக லேண்டிங் சைட் என்பது 4 கிலோமீட்டருக்கு 2.5 கிலோமீட்டர் என்கிற வகையில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் LMV-3 ரக ராக்கெட் மூலம் இந்த சந்திரயான் 3 விண்கலம் விண்ணில் ஏவப்படுகிறது. இந்த விண்கலத்தின் பேலோடாக விக்ரம் லேண்டர் மற்றும் அதன் உள்ளே பிரக்யான் என்கின்ற ரோவர் அமைக்கப்பட்டுள்ளது. சரியாக நிலவிலிருந்து 100 கிலோமீட்டர் முன்பு வரை இந்த பேலோடு த்ரஸ்ட் மூலம் இயக்கப்பட்டு நிலவிற்கு அருகில் செல்லும். அங்கிருந்து விக்ரம் லேண்டர் தனது லேண்டிங் பணியை துவங்கிவிடும். முதலில் ஃப்ரீ ஃபாலாக கீழே விழும் விக்ரம் லேண்டர்
நிலவில் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு மேல் தனது இன்ஜினை ஆக்டிவேட் செய்து தனது வேகத்தை குறைத்து கொள்ளும். அதன்படி விக்ரம் லேண்டர் ஒரு நொடிக்கு 3 மீட்டர் அளவிற்கு கீழ் இறங்கும் அளவிற்கு வேகத்தில் நிலவில் தரையிறங்கும். இதுதான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு மிகவும் சவாலான விஷயமாக அமையப் போகின்றது. கடந்த முறை இப்படியாக விக்ரம் லேண்டர் லேண்டிங் செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டதில்தான் சந்திரயான் 2 வெற்றிகரமாக அமையவில்லை. இந்நிலையில் தற்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் லேண்ட் செய்யும் வகையில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் இந்த விக்ரம் லேண்டரை மாற்றியமைத்து தற்போது விண்ணில் ஏவ உள்ளனர். தற்போது திட்டமிட்டுள்ளபடி ஆகஸ்ட் மாதம் 23 அல்லது 24ஆம் தேதி இந்த விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்க வேண்டுமென்றால் அங்கு சூரிய வெளிச்சம் இருக்க வேண்டும். அதை கணக்கிட்டுத்தான் விக்ரம் லேண்டரை சரியாக இந்த நாளில், அதாவது ஜூலை 14ஆம் தேதியான இன்று விண்ணில் செலுத்துகின்றனர். கடைசி நேரத்தில் விக்ரம் லேண்டர் தரையிறங்குவதற்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அடுத்த தரையிறங்குதல் முயற்சி நடக்க 1 மாதம் வரை ஆகும். அதுவரை பேலோடில் இருந்து விக்ரம் லேண்டர் வெளியே வராமல் காத்து கொண்டிருக்கும். பெரும்பாலும் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி முதல் 24ஆம் தேதிக்குள் விக்ரம் லேண்டர் தரையிறங்கிவிடும் என்று எதிர்பார்க்கலாம். விக்ரம் லேண்டர் வெற்றிகரமாக தரையிறங்கிவிட்டால் அடுத்த கட்டமாக ரோவரை வெளியேற்ற வேண்டியதுதான் பாக்கி. விக்ரம் லேண்டருக்குள் பிரக்யான் என்ற ரோவர் இருக்கின்றது. இந்த ரோவர் தான் நிலவில் இறங்கி தனது ஆராய்ச்சியை செய்யப் போகிறது. விக்ரம் லேண்டர் தரையிறங்கியதும் அதன் கதவுகள் திறக்கப்பட்டு ரோவர் மெல்லே வெளியே வரும். ரோவர் வெளியே வந்து அதன் ஆய்வுப் பணிகளை திட்டமிட்டபடி தொடங்கிவிடும். இந்த ரோவர் நிலவில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் பயணிக்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக இந்த ரோவரில் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த கேமரா மூலம் எடுக்கப்படும் புகைப்படங்கள் எல்லாம் பூமிக்கு உடனடியாக வந்து சேரும். இதுபோக இந்த ரோவரில் 2 ஆய்வுக் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த ஆய்வுக் கருவிகள் மூலம் ரோவர் நிலவில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கிருந்து சாம்பிள்களை எடுத்து ரோவரிலேயே டெஸ்ட் செய்து அதன் முடிவுகளை பூமிக்கு அனுப்பிவிடும். இந்த முடிவுகளின் தரவுகளின்படி பூமியில் உள்ள விஞ்ஞானிகள் நிலவில் உள்ள விஷயங்கள் குறித்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இதற்காகத்தான் சந்திரயான் 3 விண்ணுக்கு அனுப்பப்படுகின்றது. ஆகஸ்ட் 23 அல்லது 24இல் நிலவில் தரையிறங்கும் சந்திரயான் 3 அடுத்த 14 நாட்களுக்கு அங்கே வேலை செய்யும். நிலவை பொறுத்தவரை பூமி போல் அல்லாமல் 14 நாட்களுக்கு வெயிலும் 14 நாட்களுக்கு இருட்டும் இருக்கும். சந்திரயான் 3 ரோவர் சூரிய வெளிச்சத்தில் மட்டும்தான் இயங்கும் என்பதால் வெயில் இருக்கும் நேரத்தில்தான் இது தரையிறக்கப்படுகிறது. தொடர்ந்து வெயில் இருக்கும் வரையில்தான் இதன் பணி தொடரும். வெயில் இல்லாத நேரத்தில் இது செயலிழந்துவிடும். அதே நேரம் மீண்டும் 14 நாட்களுக்கு பிறகு வெயில் வந்தால் தனது பணியை மீண்டும் துவங்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இந்த 14 நாட்களுக்குள் இந்த ரோவர் அனுப்பும் தகவல்கள் இஸ்ரோவில் சேகரிக்கப்பட்டு விஞ்ஞானிகளின் ஆய்வுக்கு அனுப்பப்படும். விஞ்ஞானிகள் இது குறித்து ஆய்வு செய்து அதன் பின்னர் நிலவில் உள்ள விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்து இது குறித்த தகவல்களை பொதுவெளியில் வெளியிடுவார்கள். குறிப்பிட்ட லாகின் நேரத்திற்கு பிறகு ரோவர் அனுப்பிய தகவல்கள் எல்லாம் பொதுவெளியில் மக்கள் பார்வைக்காக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு முக்கிய தடம் பதிக்கும் நாளான இன்று ஜூலை 14ஆம் நாள் நமது பெருமைக்குரிய செயற்கைக்கோள் சந்திரயான் 3 விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. இந்த திட்டம் வெற்றி பெற அனைவரும் வாழ்த்துவோம். தொடர்ந்து விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியா தனது வெற்றி கொடியை பறக்கவிட அனைவரும் வாழ்த்துச் செய்தியை பரிமாறிக்கொள்வோம் என்று உங்களிடம் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது அறிவியல் பலகை நிகழ்ச்சி. சந்திரயான் பற்றிய விளக்க உரையை பகிர்ந்த நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு அவர்களுக்கு நன்றிகள். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் அறிவியல் பலகை கேளுங்க 90.8
இந்த நிகழ்ச்சி இன்னும் முடியல. நானும் கண்ணம்மாவும் சந்திரயான் பற்றிய இன்னும் ஒரு முக்கியமான தகவல்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறோம். வாங்க நேயர்களே, நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கலாம். நிலாவில் பாட்டி உட்காந்து வடை சுடுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த காலம் ஒன்று இருந்துச்சு. அதெல்லாம் மாறி நிலாவில் இறங்கின ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின் அவங்களே தாத்தாக்களாகி போன காலமாகி போச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம இந்தியாவுடைய விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு புதிய மைல்கல்லா இருக்கக்கூடிய திட்டம் தான் இந்த சந்திரயான். இந்த சந்திரயான் திட்டத்து மூலமாக இந்தியாவோட விண்கலமானது சந்திரனில் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி படம் பிடிச்சு அனுப்ப போகுது. இது மூலமாக விண்வெளி ஆராய்ச்சியில் இன்னும் பல உயரங்களை இந்தியா தொட போகுது. இந்த சந்திரயான் திட்டத்தில் இந்த சந்திரயான் எப்படி நிலாவுக்கு சென்று இறங்குது அப்படிங்கிறது 10 கட்டங்களான செயல்பாடுகளால நிறுவப்படுது. இந்த 10 கட்டங்களை விஞ்ஞான் பிரசாரோட முதுநிலை விஞ்ஞானி திரு த.வி. வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள் ஒரு காணொளி மூலமா விளக்கியிருக்கிறாங்க. அந்த தகவல்களை நேர்களாகிய உங்களோடையும் நாங்க பகிர்ந்துக்க விரும்புறோம். இதோட முதல் கட்டம் சந்திரயான் விண்கலத்தை ராக்கெட் மூலமா பூமியில இருந்து 170 கிலோமீட்டர் தொலைவுல கொண்டு நிறுத்துறது. 170 கிலோமீட்டர் தொலைவில் அதை நிலைநிறுத்தி அதுக்கு ஒரு உந்து சக்தி தருவாங்க. உடனே அது அங்கிருந்து பூமியை சுத்தி ஒரு நீள்வட்ட பாதையில சுத்த தொடங்கும். அந்த நீள்வட்ட பாதையில அது பூமியிலிருந்து பக்கத்துல இருக்கிற தொலைவானது 170 கிலோமீட்டர் தூரமா இருக்கும். ரொம்ப தூரமா போறப்ப 36,500 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கும். இந்த நீள்வட்ட பாதையில அதை சுத்த வைக்கிறது தான் 2வது கட்டம். 3வது கட்டம் ஆர்பிட் ரைசிங். அதாவது அந்த நீள்வட்ட பாதையில சந்திரயான் சுத்துது இல்லையா, அதனால அதோட உயரத்தை அதிகரிச்சுக்கிட்டே போகணும். இந்த சந்திரயான் விண்கலம் சுத்திக்கிட்டே பூமிக்கு அருகில இருக்கிற பகுதிக்கு வரும்போது ராக்கெட்டை ஃபயர் பண்ணுவாங்க. அப்ப அது இன்னும் உயரமா போகும். திருப்பி நீள்வட்ட பாதையில பூமி கிட்ட சுத்தி வரும்போது அதை திருப்பியும் ஃபயர் பண்ணுவாங்க. அப்ப அது இதை விட உயரமா அது போகும். இப்படியே இதை 20 முறை பாதை உயர்த்தல், அதாவது ஆர்பிட் ரைசிங் அப்படிங்கிற இந்த 3வது கட்டத்தை தாண்டிட்டா அடுத்த 4வது கட்டம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. சந்திரன், அதாவது நம்ம நிலா தான் பூமியோட இயற்கையான சேட்டலைட், துணைக்கோள். பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல நிலாவுக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு. அது மூலமா தான் ஒரு குறிப்பிட்ட தொலைவுல நிலா பூமியை சுத்தி வருது. இப்ப ஏதோ ஒரு புள்ளியில பூமியோட ஈர்ப்பு விசையும் நிலாவோட ஈர்ப்பு விசையும் சரிசமமா இருக்கும் இல்லையா? நிலாவில் இருந்து சுமார் 62,630 கிலோமீட்டர் தொலைவில் பூமிக்கும் நிலாவுக்கும் இடையில உள்ள நேர்கோட்டில் தான் அந்த புள்ளி இருக்கு. அந்த புள்ளிக்கு நம்ம சந்திரயான் விண்கலத்தை எடுத்துட்டு போறது தான் 4வது கட்டம். நம்ம இதுக்கு முந்தின கட்டத்துல சொன்ன அந்த புள்ளியில நிப்பாட்டுறதுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்ல. அது ரொம்ப துல்லியமா இருக்கணும். எடுத்துக்காட்டா, இப்ப சென்னையில இருந்து ஒரு கிரிக்கெட் பால கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனுக்கு பவுல் பண்ற மாதிரி அவ்வளவு துல்லியமா போட்டாதான் பூமிக்கும் நிலாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விசை சமமா உள்ள அந்த புள்ளியில போய் சேர்க்க முடியும். இப்ப கிரிக்கெட் விளையாடும் போது விக்கெட் கீப்பருக்கு பால போடணும்னா பவுண்டரி லைன்ல நிக்கிறவரு இடையில நிக்கிற ஃபீல்டர் கிட்ட போட்டு அவரு விக்கெட் கீப்பருக்கு போடுவார்ல, அது மாதிரிதான் இந்த விண்கலத்தோட பாதைய அங்கங்க சரி பண்றதுதான் இந்த 5வது கட்டம். இந்த விண்கலமானது ஆர்பிட் ரைசிங் முறை மூலமா ஒவ்வொரு முறை பூமியை சுத்தி வரும்போதும் தொலைவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்படியே நம்ம சந்திரயான் பூமிக்கும் நிலாவுக்கும் இடையிலான சம ஈர்ப்பு விசை புள்ளிக்கு போயிருச்சுன்னு வைங்க. அதோட விட்டோம்னா என்னாகும் தெரியுமா? பூமிக்கே திரும்பி வந்துடும். ஒரு கல்லை தூக்கி எறிஞ்சா கீழே திரும்பி விழுந்துடுற மாதிரி. ஆனா இப்ப அந்த சம ஈர்ப்பு விசை புள்ளிக்கு போனதுக்கு அப்புறமா அங்கிருந்து ஒரு தள்ளி விட்டோம்னா என்ன ஆகும்னா, பூமியோட ஈர்ப்பு விசையில இருந்து நம்ம சந்திரயான் நிலாவோட ஈர்ப்பு விசைக்குள்ள போயிரும். இதுதான் 6வது கட்டம். இப்ப நிலாவோட ஈர்ப்பு விசைக்குள்ள போயிருச்சா, இனி நம்ம விண்கலம் நிலாவை ஒரு நீள்வட்ட பாதையில சுத்த வைக்கணும். இதுதான் இந்த 7வது கட்டம். இப்ப அடுத்த கட்டம். இது என்னன்னா, இப்ப நம்ம சந்திரயான் விண்கலத்துல 2 முக்கிய பகுதிகள் இருக்கு. உந்துகலம், ப்ரொபல்ஷன் மாடியூல், இது ஒரு பகுதி. அடுத்த பகுதி அதுக்கு மேல இருக்கிற தரையிறங்கி கலம், லேண்டர் மாடியூல். அதுக்குள்ளதான் ரோவர் அப்படிங்கிற ஊர்திக்கலம் இருக்கு.
அது அப்படியே இறங்க முடியாது, ரெண்டையும் பிரிக்கணும். அப்படி பிரிச்சு அந்த தரையிறங்கி கலமான லேண்டரை 100 கிலோமீட்டர் அதிகபட்சம் 30 கிலோமீட்டர் குறைந்தபட்ச தொலைவு உள்ள நீள்வட்ட பாதையில செலுத்துவாங்க. இதுதான் 8வது கட்டம். இதுக்கடுத்த 9வது கட்டம் வெறும் 15 நிமிஷம்தான். ஆனா ரொம்ப முக்கியமான நேரமே அதுதான். ஏன்னா அந்த 15 நிமிஷத்துல தான் இந்த சந்திரயான் முழு திட்டமும் வெற்றி பெறுமா இல்லையாங்கிறதே இருக்கு. அதே மாதிரி மிகவும் கடினமான கட்டமும் இதுதான். இப்போ ஒரு விமானம் பூமியில தரையிறங்குதுன்னா அதுக்கு ரெக்கைகள் எல்லாம் இருக்கு, காத்துல பறந்து இறங்கிரும். ஒருத்தர் பாராசூட்ல இருந்து குதிச்சாலும் அப்படிதான், காத்துல பறந்து கீழே இறங்கிடலாம். ஆனா நிலால காத்தே இல்லைல, அதுக்காகத்தான் அந்த லேண்டர் தரையிறங்கி களம். அந்த தரையிறங்கி களம் இருக்குல்ல, அதுக்கு கீழே 4 சின்ன சின்ன ராக்கெட்லாம் இருக்கு. அந்த ராக்கெட்டை ஃபயர் பண்ணி அதோட வேகத்தை மெதுவா குறைச்சு தரையிறக்குவாங்க. இதுதான் 9வது கட்டம். இப்ப 10வது முக்கியமான கட்டம். லேண்டரோட வயிற்று பகுதிக்குள்ள இருக்கிற ரோவரை வெளியில இறக்கி ஓட வைக்கிறது. லேண்டர் நிலாவுல இறங்கினதும் அதோட ஒரு பக்க சுவர் அப்படியே சரிவா கீழிறங்கும், ஒரு சாய்வு பலகை மாதிரி. அதுல உருண்டு அப்படியே இந்த ஊர்திக்கலம்ன்ற ரோவர் நிலாவுல தரையிறங்கிரும். இறங்கினதுக்கு அப்புறம் அங்கேயும் இங்கேயும் ரிமோட் மூலமா ஓட வைப்பாங்க. நிலாவுல ஆராய்ச்சிகள் தொடங்க ஆரம்பிக்கும். இந்த 10 கட்டங்களையும் கடந்து சந்திரயான் விண்கலம் முழு வெற்றியை அடையணும் அப்படின்னு அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி சார்பாக வாழ்த்துகிறோம்.